எஸ்ஐஆர் பணிக்கு எதிராக மாநில அரசுகள் வரிசையாக மனுக்களை தாக்கல் செய்வது அதிருப்தி அளிப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எஸ்ஐஆர் பணிகளுக்கு எதிராக காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றன. மேலும் இதற்கு எதிராக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்தன. அதேபோல எஸ்ஐஆர் பணிக்கு எதிராக சமூக அமைப்பினர் மற்றும் பல தனிநபர்கள் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது விளம்பரம் தேடுவதற்காக இதுபோன்ற மனுக்களை தாக்கல் செய்வதாக சந்தேகம் எழுந்ததாகவும், இந்த விவகாரத்தை அனைவரும் தீவிர அரசியலாக்க முயல்வதாகவும் நீதிபதிகள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து மனுக்கள் தாக்கல் செய்யப்படுவதால் எஸ்ஐஆர் விவகாரத்தில் மாநிலம் வாரியாக விசாரணை நடத்த அமர்வு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதிகள், இந்த விஷயத்தில் பீகார் தொடர்புடைய வழக்குகளை முதலில் விசாரித்து முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும், அதன் அடிப்படையிலேயே மற்ற மாநிலங்கள் தொடர்ந்த வழக்குகள் மீது உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். மேலும் எஸ்ஐஆர் பணி ஊழியர்களுக்கு மாநில அரசுகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர்.